பாடகி சுசித்ரா நடிகர் கார்த்திக் குமார் மோதல் விவகாரத்தில் இணையத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் சுசித்ரா. வீடியோவில் என்ன பேசியிருக்கிறார் அவர் பார்க்கலாம் விரிவாக. தமிழ் திரையுலகையே தன் இணையதள பக்கத்தால் பரபரப்பாக வைத்திருப்பவர் பின்னணி பாடகியான சுசித்ரா. பிரபல நடிகர்கள், பாடகர்கள் பற்றி இவர் கொளுத்தி போட்ட சர்ச்சை தீ இன்னும் தனியவில்லை. இதனிடையே தன் முன்னாள் கணவரும் நடிகருமான கார்த்திக் குமார் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் சுசித்ரா. கடந்த 2005 திருமணம் செய்து கொண்ட இருவரும் பின்னர் சுச்சி லீக்ஸ் என்ற சர்ச்சை விவகாரத்தில் சிக்கி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பிரிந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது இருவரும் வெவ்வேறு பாதைகளில் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த சுசித்ரா கார்த்திக் பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். கார்த்திக் குமாருடன் நிறுத்தாமல் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களையும் பிரபலங்களையும் இதில் தொடர்புபடுத்தி சுசித்ரா பேசியது தமிழ் சினிமா ரசிகர்களை ஸ்தம்பிக்க செய்திருந்தது. இதனால் கொதித்தெழுந்த கார்த்திக் குமார் சுசித்ராவின் அனைத்து அவதூறுகளை மறுத்து வீடியோ வெளியிட்டதுடன் அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் என சென்னை பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தார். இதில் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சுசித்ராவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது நீதிமன்றம். ஆனாலும் சுசித்ரா நிறுத்திய பாடில்லை. கார்த்திக் குமார் ஒரு வீடியோ, சுசித்ரா மறுபக்கம் வீடியோ என பரபரப்பாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் திடீரென ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் சுசித்ரா. தான் பரப்பிய அவதூறுகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் கார்த்திக் குமாரிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் காவலர் ஒருவரையும் அவர் குறிப்பிட்டு பேசி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வணக்கம். என்னோட இந்த சின்ன யூடியூப் சேனலை சென்னை சிட்டி பட்டினப்பாக்கம் போலீஸ் கொஞ்சம் உபயோகிச்சு கொள்ள ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்டர் கார்த்திக் குமார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சுசித்ரா என்னை பல இன்டர்வியூஸில் ஒரு பட்டம் தீட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும், பப்ளிக்காகவும் மன்னிப்பு கேட்கணும், இமெயில் மூலமாகவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டுருக்காரு. இது ரொம்ப நாளாக எனக்கு நான் ஸ்டாப் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ மிரட்டல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இவ்வளோ தூரம் கேட்டுட்ருக்கோம், என்ன அனுப்ப மாட்டேன்ற, அப்போவே தூக்கி உள்ளே போட்டிருப்போம் உங்களை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட்டினப்பாக்கம் எஸ்ஐ விஜயலட்சுமி மேடம். ஸோ அவங்க பாவம், அவங்க ஏன் மென்டல் பேசி இழக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே ஒரு அப்பாலஜி பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே, சமுதாயத்தில் மோசமாக கருதப்படுற ஒரு பட்டம் தீட்டி அவரோட கரியரையே தொழிலையே பாதிக்கப்படுற மாதிரி நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் பப்ளிக்காக மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவருடைய கரியர் மறுபடியும் ஓஹோன்னு போகும் அப்படின்ட்டு. ஸோ கார்த்திக் குமார் கரியர் ஓஹோன்னு போகணுன்றதுக்கு நம்ம தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம். ஸோ மன்னிச்சிருங்க கார்த்திக் குமார். தொடர்ந்து தனது பிறந்த நாள் அன்று தான் இந்த வீடியோவை வெளியிடுவதாகவும் பிறந்த நாள் அன்று தன்னை கார்த்திக் குமார் மன்னிப்பு கேட்க வைத்துவிட்டார் எனவும் வீடியோவில் பேசியிருக்கிறார் சுசித்ரா. இப்போ இதனால உங்களுக்கு நிறைய படங்கள் வரணுமே அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல். ஃபைனலி ஐ வுட் லைக் டு எண்ட் வித் கார்த்திக் குமார் தான் வாயாலேயே என்னை பைத்தியம்னு சொல்லியிருக்காரு, இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கன்விக்ஷன் இருக்கு நான் பைத்தியம் அப்படின்னா, பைத்தியம் என்ன சொல்ல, என்ன பைத்தியம் இப்படி தானே பேசும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கலாம். பட் ஒரு பைத்தியத்திட்டேருந்தே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. அதுவும் அந்த பைத்தியத்தோட பர்த்டே அன்னைக்கு. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு எனக்காகவும். விவகாரத்தை தணிய வைப்பது போல் பேசி வந்த சுசித்ரா இறுதியில் இந்த மன்னிப்பு அந்த சர்ச்சைக்கு மட்டும்தான் எனவும், கார்த்திக் குமாரை அவர் நடிக்கும் படங்கள் மூலம் தொடர்ந்து நான் விமர்சிப்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். கார்த்திக் குமார் கிட்ட நான் இந்த மன்னிப்பு கேட்கறதோட இந்த இஷ்யூ நிப்பாட்டிட்டோம். அவர் வாழ்க்கை வாழட்டும். நான் அவர் படத்தை கலாக்கி தான் செய்வேன். ஆஸ் அன் ஆக்டர் ஐ டோன்ட் லைக் ஹிம், ஐ நெவர் லைக் ஹிம். ஸோ அவரோட அடுத்த படம் வந்துச்சுன்னா அதோட விமர்சனத்தில் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு கார்த்திக் குமார் பிடிக்க போகிறது இல்லைன்ட்டு. நான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ரிவ்யூவர் தான். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இனிமேல் கார்த்திக் குமார் பைத்தியங்கள் மேலே எப்படி கேஸ் போடலாம் அப்படின்னு வேணால் போய் இந்தியன் லாவில் அவருடைய லாயரோடெல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை சுசித்ரா கேட்டிருந்தாலும் கூட
இத்தோடு நிறுத்திக் கொள்வாரா என்றால் சந்தேகம்தான். வார்த்தை போரால் சூடாகி கிடந்த இணையதளம் இன்னும் சில நாட்களுக்கு மௌனித்து கிடக்கும் போல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.